மீண்டுமாக நம்முடைய வழக்கத்தின்படி தேவனை யார் என்று அறிந்து அதனுடைய அடிப்படையிலே நாம் தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். फिर से हमारे रीति के अनुसार परमेश्वर को समझते हुए उसके आधार पर आराधना में प्रवेश करेंगे. நாம் குழுவாக கூடி வரும் பொழுது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் இவைகளை எவ்வளவுக்கு அதிகமாய் அபியாசப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய விசுவாசத்திலே நாம் பலனடைய முடியும். ना केवल जब हम झुंड में एकत्रित होते हैं, लेकिन हमारे व्यक्तिगत जीवन में भी इन बातों को अभ्यास करेंगे, लागू करेंगे, तो हमारे विश्वास के जीवन मजबूत हो सकता है. என்னை அழைத்த, என்னை அபிஷேகித்த, என்னை பிரித்தெடுத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை எவ்வளவாய் நான் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறேனோ அவ்வளவாய் என்னுடைய விசுவாசத்திலே பலப்படுகிறேன். जिस परमेश्वर ने मुझे बुलाया, चुना और मुझे अलग किया, उस परमेश्वर को जितना मैं जानने के लिए कोशिश करूंगा उतना ही मैं भीतर मजबूत हो जाऊंगा. இந்த நாளிலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். आज भी हम देखने जाएंगे कि जिस परमेश्वर की उपासना हम कर रहे हैं वो कैसा है. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். मेरे साथ खोलिएगा यशाया नबी की किताब अध्याय 54 उसका वचन 10. ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். यशाया नबी की किताब 54वां अध्याय उसका 10वां वचन. चाहे पहाड़ हट जाए और पहाड़ियाँ टल जाएं, तो भी मेरी करुणा तुझ पर से कभी ना हटेगी और मेरी शांतिदायक वाचा ना टलेगी. यहोवा जो तुझ पर दया करता है उसका यही वचन है. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவரை நாம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இங்கே பார்க்க முடியும். यहाँ हमारे परमेश्वर को एक विभिन्न दृष्टिकोण से हम देख सकेंगे. இக்கட்டான நேரத்திலே நமக்கு உதவி செய்கிற மனதுருகிற ஆண்டவராக இங்கே நாம் பார்க்க முடியும். जब हम संकट में पड़ते हैं उस समय हमारी मदद करने के लिए तरस खाने वाला प्रभु है. இந்த வசனத்தை நாம் अनेक வேளைகளிலே நம்முடைய ஆறுதலுக்காக நம்முடைய ஜெபங்களிலும் நம்முடைய தியானங்களிலும் நாம் உபயோகப்படுத்தி இருக்கலாம். इस वचन को शायद आप और हम कई बार हमारे जीवन की तसल्ली के लिए और जीवन में संकट में जो पड़ते हैं एक संभावना पाने के लिए हम इस्तेमाल किए होंगे. நமக்கு பழக்கப்பட்ட अनेक வசனங்களிலே இதுவும் ஒன்று. हमारे जाना पहचाना ज्यादा प्रार्थना में इस्तेमाल किया जाने वाले वचनों में ये भी एक वचन है. இந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. ये आयत इस प्रकार शुरू होता है. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், चाहे पहाड़ हट जाए और पहाड़ियां टल जाए. அதே வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயர்வதும் இல்லை, என் கிருபை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. इन्हीं बातों को इस्तेमाल करते हुए प्रभु आगे कहता है कि तो भी मेरी करुणा तुझ पर से कभी न हटेगी और मेरी शांतिदायक वाचा न टलेगी. மலைகள் விலகினாலும் விலகாத அவருடைய கிருபை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். चाहे पहाड़ हट जाए तो भी ऐसा करुणामय जिसके पास करुणा है वो कभी नहीं हट सकता. திடீரென்று ஒரு நாள் இரவுல காத்தடிக்குது, புயல் அடிக்குது, மழை ரொம்ப பெய்யுது அப்படி என்று நீங்க உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். मान लीजिए उदाहरण के रूप में इस प्रकार एक रात में ऐसी बड़ी आंधी, ऐसे बड़े तूफान या बारिश होते हुए दिखाई पड़ रहा है. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் திமோத்தேயு பைபிள் காலேஜை நான் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருந்த பொழுது मुझे अभी भी याद है जब टीबीसी तिमोथी बाइबल जो कॉलेज है उसका मैं अगुवाई करता हुआ वहां मैं जब था, திடீர்னு இரவுல இதே மாதிரி பெரிய காத்தடிச்சு மழை பெஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் நாங்கள் பசங்களை அனுப்புவோம், நாங்கள் போய் பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் மரங்கள் விழுந்து கிடக்குது, எங்கெங்கெல்லாம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா, எப்படி இருக்குது கேம்பஸ் அப்படின்னு பார்ப்போம். अचानक रात में कुछ हो गया है, बारिश हो गया है, तूफान जैसे हवा बह गई है,
तो हम लोग क्या करते थे, टीबीसी के भाई लोगों को ऐसे थोड़ा सा भागर भेजते हैं ताकि कहीं पेड़ गिरा हो या कुछ बात हुआ है उसको ठीक करने के लिए हम लोग भेजा करते थे। ஜன்னல் கதவை கூட பூட்ட முடியாத அளவுக்கு காத்தடிக்கும் சில நேரம். कभी कभी लगता है कि खिड़की को भी बंद नहीं कर सकते हैं, भीतर से उतना हवा उसके ऊपर दबा देगी। ரொம்ப பிரயாசப்பட்டு அடைக்கணும். बहुत ही मुश्किल से ही उस खिड़की का जो दरवाजा है उसको बंद कर सकते हैं। அடுத்த நாள் நம்ம வீட்டை திறந்து பார்க்கிறது உண்டு, எப்படி இருக்குது. तो उस समय हम उस दरवाजा खोल के खिड़की खोल के देखते थे कि कैसा है बाहर। சில மரங்கள் சரிஞ்சு கிடக்கும், சில போஸ்ட் சரிஞ்சு கிடக்கும். कुछ पेड़ जो है गिराया हुआ या कुछ ऐसी जो पोस्टर है वो गिराया हुआ दिखाई पड़ता है। ரோத்தாஸ்ல இருந்து நமக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. रोहतास के कई लड़कियां उस समय यहाँ थी। காத்தடிச்சு முடிச்ச பிறகு என்னைக்காவது மலையை பார்த்துருக்கீங்களா? இருக்குதா போயிருச்சா? आपने कभी देखा है बहुत बड़ा आंधी के बाद या तूफान खत्म होने के बाद पहाड़ कैसा है वैसा ही है या चला गया है? आप देखें कभी? அப்படி எண்ணத்தோடு என்னைக்காவது நம்ம மலையை பார்த்துருக்கோமா? इस विचार से कहीं गिरा है या नहीं गिरा है करके पहाड़ का कोई देखा होगा? மரம் செடியை பார்ப்போம், पेड़ पौधा को कोई देखा होगा कहीं गिर गया हो? ஆனா மலை இருக்குதா போயிருச்சா விலகிருச்சா காணாம போயிருச்சா அந்த எண்ணமே நமக்குள்ள வர்றதில்லை. लेकिन पहाड़ या पहाड़ी देखिएगा वो कभी बारिश के बाद या तूफान के बाद कहीं गिर गया हो ऐसा विचार कभी किसी के मन में नहीं उठता। அப்படிப்பட்ட காரியங்களை மனதிலே கொண்டு இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். उस प्रकार की बातों को प्रभु मन में रखते हुए यहाँ कहता है चाहे पहाड़ हट जाए और पहाड़ियां टल भी जाए। எது விலகும் என்றோ எது போய்விடும் என்றோ நாம் நினைக்காமல் இருக்கிறோமோ அந்த காரியங்கள் அகன்று போனாலும். मान लीजिए आपके मन में ये विचार है कि ये बात हटेगी नहीं और ये बात कभी टलेगी नहीं, ये बात रहेगी है, वो भी बात अगर टल भी जाए हट भी जाए அதை குறித்து நாம் அதிகமா யோசிப்பதே இல்லை. उसके बारे में हम सोचते कभी नहीं रहेंगे कि ये काम टल जाएगा, ये बात टल जाएगी। நான் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது யோபுவினுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் நினைத்து பார்த்தேன். इस वचन को जब मैं देख रहा था अय्यूब का जीवन के बारे में मैं सोच रहा था। யோபு அதனுடைய முதலாவது அதிகாரத்திலே அவனுடைய செல்வங்களையும் அவனுடைய காரியங்களையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. अय्यूब की किताब उसका पहला अध्याय में अगर आप देखेंगे अय्यूब के संपत्ति के बारे में उसके जो भी था उसके बारे में लिखा है। இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தை ஒருவேளை பார்ப்போமேயானால், अगर अय्यूब का पहला अध्याय दूसरा तीसरा वचन को देखेंगे तो 7 குமாரர்கள் இருந்தார்கள், 7 बेटे थे, 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள், 3 बेटियां थी, 7000 ஆடுகள், 7000 भेड़ बकरियां, 3000 ஒட்டகங்கள், 3000 ऊंट, 500 ஏர் மாடுகள், 500 जोड़ी बैल, மிருக ஜீவன்கள், ஏராளமான காரியங்கள் இருந்தது. ऐसे जानवर जैसे कई प्रकार की संपत्ति उसके पास थी। கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, थोड़ा सा नहीं है। கையில ஒருவேளை மாத கடைசியில ஒரு 300 ரூபாய் கையில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. मान लीजिए महीना अंत हो रहा है, आखिरी दिन है, 300 रुपया हाथ में है। 5 ரூபாய்க்கு டீ குடிச்சா கூட 300 ரூபாய் முன்னாடி வந்து நிற்கும். 5 रुपया के लिए उस दिन अगर चाय भी पी लेंगे तो तुरंत मन में आएगा 300 रुपया ही है। சாயங்காலம் காய் வாங்க போனா கூட நமக்கு அந்த 300 ரூபாய் முன்னாடி நிற்கும். या शाम को तरकारी लेने के लिए जाएंगे, सब्जी लेने के लिए जाएंगे तो भी वो 300 रुपया ही सामने दिखाई पड़ेगा। அடுத்த நாள் காலையில ஞாபகம் இருக்கும், 300 ரூபாய் கையில இருந்துச்சு, 30 ரூபாய்க்கு காய் வாங்கி இருந்து 270 ரூபாய் இருக்குது. और अगले दिन भोर होते हुए मन में आएगा 300 रुपया कल था, 30 रुपया खर्चा हो गया, अभी 270 रुपया ही है। ஆனா 20-30 லட்சம் ரூபாய் என்னுடைய கையில இருக்குது. मान लीजिए अभी 30 लाख रुपये मेरे हाथ में है। 20 ரூபா 5 ரூபா 30 ரூபா செலவு பண்ணும்போது எனக்கு அந்த எண்ணங்கள் வருவதில்லை. तो उस समय 20 रुपया 5 रुपया 30 रुपया अगर खर्चा करेंगे, जब 30 लाख रुपया हमारे हाथ में है कुछ सोचेगा ही नहीं। இந்த யோபுவுக்கும் நினைக்கவோ யோசிக்கவோ கவலைப்படுவதற்கோ காரணமே அவசியமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தனாக அவன் வாழ்ந்தான். यहाँ अय्यूब के जीवन में देखिएगा इतना बड़ा संपत्ति उसके पास है कि वो कैसा भी खर्च कर सकता है, बिना सोच के कुछ भी कर सकता है, उतना बड़ा व्यक्ति था। சிலர் சொல்லுவாங்க, कोई ऐसे कहते हैं அவன் இன்னும் 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாவலாம் ஐயா.
उसके पास ऐसे धन दौलत है या संपत्ति है 7 पीढ़ी तक खाता पीता रह सकता है। யோபு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான எல்லா விதமான வசதிகளோடும் வாழ்ந்து ये வந்தார். अय्यूब वैसा एक मजबूत और जाना पहचाना संपत्ति रखने वाला व्यक्ति रहा। அது மாத்திரமல்ல 29வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோமேயானால் वही अय्यूब की किताब 29 अध्याय में आएंगे। அவனுடைய மேன்மைகளை குறித்தெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. उसके जो बढ़ोतरी है या उसके शान है उसके बारे में लिखा है। 3-4 வசனங்களிலே ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. तीसरा वचन से अगर आप देखेंगे 4 वचन देखेंगे तो वहां महिमा, प्रभु की शान महिमा के बारे में लिखा है। 5வது வசனத்துல பார்த்தா அவருடைய குடும்பத்தை குறித்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. वैसे ही 5वां वचन को देखिएगा, उसके परिवार के बारे में, सदस्यों के बारे में लिखा है। 6வது வசனத்திலே பார்த்தோமேனால் எவ்வளவு நிறைவுள்ளவனாய் இருந்தான் என்கிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. अगर 6 वचन को देखेंगे वो कितना भरपूर था उसके बारे में लिखा है। 7-8 வசனங்களிலே அவனுக்கு கிடைத்த மரியாதைகள், மதிப்பு அவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 7वां 8वां वचन को पढ़ेंगे तो उसका जितना मर्यादा रहा और उसका जितना मान रहा, इज्जत रहा, ये सारी बातें हैं। அதிலே அவர் சொல்லுகிறார், நான் வீதியில போய் என்னுடைய சேரை போட்டேன்னா வாலிபர்கள் என்னை கொண்டு ஒளித்துக் கொள்வார்கள். 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. 8वां वचन में अधिकारों 7-8 29வது அதிகாரம், யோபு 29வது அதிகாரம் 7-8 வசனத்துல அவனுக்கு இருந்த மரியாதையும் மதிப்பையும் குறித்த காரியங்களை பார்க்கிறோம். 29वां अध्याय 7वां 8वां वचन को अगर आप देखेंगे और वो वहां कहता, तब जवान मुझे देखकर छिप जाते थे, और वहां पे लिखा है, जब मैं नगर के फाटक की ओर चलकर खुले स्थान में अपने बैठने के स्थान पर तैयार जब करता था। முதியோர் எழுந்து நிற்பார்கள். हुजूर लोग उठ के खड़े हो जाते थे। 9வது வசனத்துல பார்க்கிறோம், பிரபுக்கள் பேசுறதை நிறுத்திடுவாங்களாம். 9वां वचन में देखते हैं हाकिम लोग भी बोलने से रुक जाते थे। இந்த அதிகாரம் முழுவதிலும் ये अध्याय पूरे அவனுக்கு இருந்த மேன்மையான अनेक காரியங்களை நாம் பார்க்க முடியும். उसके जितना ऊंचे शान की बातें थी उन सारी मान की बातें लिखी गई है। இன்னும் பின்பகுதியிலே பார்த்தோமேயானால் மற்றவர்களுக்கு அவன் செய்த உதவிகள், அவன் செய்த சேவைகள், अनेक காரியங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். अगर लगातार पढ़ते जाइएगा वो कितना दूसरों को मदद करता था, देता था, किसी को उठाता था, ऊपर रखता था, ये सारी उसकी भलाई लिखी गई है। ஆனா परंतु அப்படிப்பட்ட மிகவும் உறுதியாக, ஸ்ட்ராங்காக நிலைத்திருந்த அவனுடைய காரியங்கள் எல்லாம் திடீரென்று எடுக்கப்பட்டு போகிறது. जो बातें स्थिर जैसे दिखाई पड़ी, जो बातें अटल जैसे दिखाई पड़ी, जो बातें बहुत बड़ा आशीष जैसे दिखाई पड़ी, वो सब हटा दी गई। எதை குறித்து அவனுக்கு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாதிருந்ததோ அவைகள் எல்லாம் ஒரு க்ஷணப்பொழுதிலே எல்லாம் இல்லாமற் போய்விட்டது. जिन जिन बातें, जिन जिन संपत्ति, जिन जिन बाल बच्चे के बारे में वो बिल्कुल निश्चिंतित रहा, वो सारी बातें उससे छीन ली गई। மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நாட்களுக்குள் யோபு கடந்து போகிறார். वो दबाया गया, वो बिल्कुल अपने को नम्र करने लायक ऐसे उसके ऊपर दीन की बातें आ पड़ी। அவனை எண்ணுவார் ஒருவரும் இல்லை, कोई भी उसका नाम तक लेने के लिए भी नहीं है, அவனை விரும்புவார் ஒருவரும் இல்லை, कोई भी चाहने वाला नहीं है। வீதியிலே அவனை கண்டு எழுந்தவர்கள் இப்பொழுது யாரும் பக்கத்துல போவதற்கு ஆள் இல்லை. रोड पर, सड़क पर जो पुरानिये उठते थे वो अब अय्यूब के नजदीक तक नहीं जाता। அப்படிப்பட்ட மிகவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார் யோபு. बिल्कुल उल्टी की गई या बिल्कुल उलटा हुआ उस स्थिति पर वो चला आया है। இந்த ஏசாயா 54வது அதிகாரத்திலே 10வது வசனத்துக்கு பிற்பாடும் இதே விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். वहां पे यशायाह नबी की किताब 54वां अध्याय उसका 10वां वचन के बाद भी कुछ ऐसी बातों को देख सकते हैं। ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை அங்கே சொல்லுகிறார்? क्यों प्रभु इस वचन को वहां कहता है? அவங்களுடைய நிலைமை அப்படியா அங்கே காணப்படுகிறது. वहां आप 10 के नीचे पढ़ेंगे तो उन लोगों की स्थिति ऐसे ही रही। 11வது வசனத்துல சிறுமைப்பட்ட காரியம் அங்கே காணப்படுகிறது. वहां दुखियारी जैसे एक बातें दिखाई पड़ती थी। அங்கே 14வது வசனத்துல அநீதியினால் சூழப்பட்டிருக்கிற காரியம்
பயத்தினால் சூழப்பட்டிருக்கிற காரியம். वहां 14 वचन में लिखा है डर से और अंधेर और सारी डर की बातों से वे घेरे गए. 15, 16, 17 வசனங்களிலே விரோதமாய் கூடுகிற கூட்டங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 15, 16, 17 वचन में कि उन लोगों के विरुद्ध में जितना लोग खड़े हो गए, भीड़ के भीड़ उनके विरुद्ध में चली आई, उनके बातें में लिखा है. அவைகளின் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், इन सारी बातों के बीच में प्रभु कहता है, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். मेरी करुणा तुझसे कभी न हटेगी. என்னுடைய உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும். और मेरी शांतिदायक वाचा कभी न टलेगी. இந்த கால வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கிற வந்திருக்கிற உங்களுடைய நிலைமை ஒருவேளை இப்படி இருக்கலாம். शायद आज जो आराधना करने वाले आने वाले आप सबों की परिस्थिति ऐसे हो सकती है. எதை குறித்து நாம் பெரிதாக கவலை கொள்ள வேணும்ங்கற அவசியம் இல்லாமல் இருந்ததோ அவைகள் எல்லாம் எடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்க வந்திருக்கலாம். जिन जिन अच्छी बातों के ऊपर जो स्थायी दिखाई पड़ती थी, आप निश्चिंतित रहे, वो सारी बातें आपसे शायद हटा दिया गया हो. உங்களுடைய வாழ்க்கையிலே மலைகளைப் போல உறுதியாய் இருந்த காரியங்கள், आपके जीवन में पहाड़ जैसे अटल रही बातें, அதை குறித்து கொஞ்சம் நீங்கள் யோசிக்கவில்லை. उन बातों के बारे में कभी आपने सोचा ही नहीं. ஆனால் திடீரென்று அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்த ஒரு சூழ்நிலையிலே இங்கே நீங்கள் வந்திருக்கலாம். लेकिन एकाएक या अचानक उन सारी बातें हट गई है. ऐसे परिस्थिति में दुखदारी आप हो गए हैं. உங்களுடைய உடல் சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம். शायद आपके शरीर की आरोग्यता की बातें क्यों न हो. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? 2 साल पहले मेरे शरीर कैसे था. போன வருஷம் நான் எவ்வளவு நல்லா இருந்தேன். पिछले साल मैं तंदुरुस्त था. நான் நினைச்சே பார்க்கல என்னுடைய நிலைமை ஏன் இப்படி மாறிவிட்டது. लेकिन मैंने कभी नहीं सोचा कि मेरी स्थिति ऐसे गिर जाएगी. ஊழியத்தினுடைய காரியங்களா இருக்கலாம். सेवकाई की बात क्यों न हो. திடீரென்று என்னுடைய சூழ்நிலை ஏன் இப்படி மாறிவிட்டது. अचानक क्यों मेरी स्थिति बदल गई. ஒருவேளை உங்களுடைய குடும்பம் சார்ந்த காரியங்களா இருக்கலாம். शायद आपके परिवार की कुछ बातें क्यों न हो. உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த காரியங்களாக या இருக்கலாம். आपकी आर्थिक बात क्यों न हो. நீங்க ஒண்ணும் நினைச்சே பார்க்கல. आपने कभी सोचा नहीं. ஆனால் இப்பொழுது எல்லாம் எடுபட்டு போன ஒரு வெறுமையான சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். लेकिन अब आप बैठे हैं, पूरे आपके हाथ से चला गया. एक नम्र बन के आप यहाँ बैठे होंगे. இங்கே உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுவேன், यहाँ बैठे हुए बच्चों के लिए मैं कहूंगा. வாலிப பிள்ளைகளுக்கு நான் விசேஷமாக சொல்லுவேன், जवान लड़के लड़कियों से बातें करूंगा. உங்களுடைய குடும்பம் சார்ந்த சில காரியங்களை நீங்கள் நம்பி இருந்திருக்கலாம். आपके परिवार की कुछ बातों के ऊपर आपने भरोसा रखा होगा. நீங்கள் அதிகமாய் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாதது போன்ற சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கலாம். आपने सोचा होगा इसके बारे में चिंता मुझे करना ही नहीं है, ये चलता रहेगा. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய கேள்வி எழும்பலாம். लेकिन अभी आपके सामने बहुत बड़ा सवाल उठ सकता है. என்னுடைய அடுத்த வருடத்தின் காரியம் என்னவா இருக்கும்? अगले साल की मेरे जीवन की बातें कैसे होंगी. என்னுடைய எதிர்காலத்தின் சூழ்நிலை என்னவா இருக்கும்? मेरे भविष्य कैसे होगा. என்னுடைய எதிர்காலத்தினுடைய படிப்பு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள், சூழ்நிலைகள் என்னவா இருக்கும்? मेरे आगे की पढ़ाई या बातें काम कैसे होगा. நான் இவர்களை நம்பி இருந்தேன், ஆனா அவங்க இல்ல. मैं इसके ऊपर भरोसा रख के छोड़ता था, लेकिन वो चले गए नहीं है. நல்ல சூழ்நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனா இப்போ அந்த சூழ்நிலை இல்ல. एक अच्छा वातावरण में मैं था, जीवन बिता रहा था, लेकिन वो नहीं है. ஒருவேளை அவைகள் எல்லாம் அகன்று போனாலும், शायद ये सारी बातें टल भी जाए, மனிதர்கள் நிலை பெயர்ந்து போனாலும், या मनुष्य भी खुद हट जाए. எவைகள் எல்லாம் நீங்கள் உறுதியாய் இருக்கிறது என்று நினைத்தீர்களோ அவைகள் எல்லாம் கடந்து போனாலும், आपने सोचा ये बातें बिल्कुल बने रहेंगी, वे भी हट गई. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய கையை பிடித்து சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். लेकिन आज परमेश्वर आपके हाथ धर के कहता है कि मेरी करुणा तुझसे कभी नहीं हटेगी. உன்னோடு நான் செய்திருக்கிற உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். मेरी शांतिदायक वाचा जिसे मैंने तुझसे की है कभी नहीं टलेगी. அது மாத்திரம் இருந்தால் போதும். केवल वो रहने से काफी है. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதும். उसकी करुणा मेरे अंदर वो काफी है. ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், நான் உன்னை உச்சிதமான கற்களாக்குவேன். 12வது வசனத்துல 12 वचन में कहता है कि मैं एक ऐसे पत्थर मनोहर रत्नों जैसे मैं तुम्हें बनाऊंगा. 14வது வசனம் 15, 16, 17 காரியங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபையும் உடன்படிக்கையும் மாத்திரம் எனக்கு போதும். 14, 15, 16 वचनों में देखिएगा कि मेरी शांतिदायक वाचा तेरे लिए पर्याप्त है. உன்னை விட்டு விலகாமல் இருக்கிற கிருபை மாத்திரம் எனக்கு போதும். जो करुणा तुझसे कभी नहीं घटेगी वो करुणा तेरे लिए काफी है. உன்னோடு செய்திருக்கிற
அந்த உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கிறது அது உனக்கு போதும். मैंने जो वाचा तुझसे बांधी है वो कभी हमेशा के लिए अटल है, वो काफी है। நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். तुम धार्मिकता में स्थिर बनते जाओगे। உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் வாய்க்காதே போகும். तेरे विरोध की हथियार असफल होंगे। எல்லாம் முடிந்து போனது போன்ற சூழ்நிலை வந்தாலும் நான் மறுபடியும் ஒரு புதிய காரியத்தை உண்டு பண்ண முடியும். चाहे आप सोचे होंगे सारी बातें समाप्त हो गई है, लेकिन वहीं से नई बात को मैं शुरू करने वाला हूं। அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ऐसा प्रभु को आराधना करने के लिए आप और हम आए हैं। எவைகளெல்லாம் கடந்து போய்விட்டதோ அவைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. जो बातें चली गई है उनकी चिंता कब न करें। எவைகளெல்லாம் விலகி விட்டதோ அவைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. जो बातें हट गई है उनके बारे में निश्चिंतित रहे। ஆண்டவருடைய கிருபையும் உடன்படிக்கை நம்மோடு இருக்கிறது, அது மாத்திரம் நமக்கு போதும். परमेश्वर की करुणा और उसकी वाचा हमारे संग है, वो काफी இந்த है। யோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மிக அதிசயமான காரியத்தை விளங்க பண்ணினார். अय्यूब के जीवन में बाद में देख करके बहुत बड़े चमत्कार के कार्य हुआ। ஏனென்றால் ஆண்டவருக்கு யோபுவின் மேல கிருபையும் அவனோடு உள்ள உடன்படிக்கையும் அங்கே காணப்பட்டது. क्योंकि परमेश्वर की करुणा और उसकी वाचा अय्यूब के ऊपर बनी रही। ஒரே ஒரு இடத்தை நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். एक ही जगह को मैं दिखाने के लिए चाहता हूँ। யோபுவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் अय्यूब की किताब पहला अध्याय, அதனுடைய முதலாவது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். उसका पहला वचन में परमेश्वर यूं कहता है, उस देश में சாரி 8वां वचन. यहोवा ने शैतान से पूछा, क्या तूने मेरे दास आय्यूब पर ध्यान दिया है? क्योंकि उसके तुल्य खरा और सीधा और मेरा भय मानने वाला और बुराई से दूर रहने वाला मनुष्य और कोई नहीं है। ஆண்டவருக்கு என்ன சொல்ல விரும்புறாரு? यहाँ प्रभु क्या कहने के लिए चाहता है? எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற என் தாசனாகிய யோபு, मेरा भय मानने वाला, बुराई से दूर रहने वाला मेरे दास अय्यूब पर। இங்கே அவரோடு உள்ள அந்த உறவு, அந்த உடன்படிக்கை, அந்த இணைப்பு எப்படியா இங்க வர்ணிக்கப்பட்டிருக்கிறது? यहाँ परमेश्वर के साथ या उसकी वाचा, उसकी करुणा जो अय्यूब के संग जो लगाए हुआ है वह कैसा है? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற கர்த்தருடைய தாசன். लिखा है परमेश्वर का भय मानने वाला, बुराई से दूर रहने वाला प्रभु का दास अय्यूब। இதே யோபுவை குறித்து ஆண்டவர் கடைசி அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? यही अय्यूब के बारे में आखिरी अध्याय में प्रभु का कहना यह है। யோபு 42வது அதிகாரம் अय्यूब की किताब 42वां अध्याय, அதனுடைய 7வது வசனத்திலே वचन 7 में ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு. वहां प्रभु कहता है कि मेरे दास अय्यूब। ஆண்டவர் அவன் மேல வைத்திருக்கிற காரியமும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிற அந்த உடன்படிக்கை உறவு மாறி போகவில்லை. परमेश्वर ने अय्यूब के ऊपर शुरू शुरू में जो वाचा बांधी या करुणा दिखाई वो कभी नहीं टली है। என் தாசனாகிய யோபு என்று ஆண்டவர் முதலாவது அதிகாரத்துல சொன்னது மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் சொல்கிறார் என் தாசனாகிய யோபு. जिस अय्यूब के बारे में शुरू शुरू में परमेश्वर ने कहा था मेरे दास अय्यूब, और आखिरी अध्याय में भी वही कहता है कि मेरे दास अय्यूब। இந்த ஒரு காரியம் யோபுனுடைய வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு பெரிய இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ये एक ही बात अय्यूब के जीवन में दुगुना आशीष को लाई। இன்னைக்கு எல்லாம் முடிந்து போய்விட்டது என்கிற எண்ணத்தோடு கூட ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். आप आ बैठे होंगे सारी बातें समाप्त हो गई करके। உங்களுடைய குடும்ப காரியமோ, ஊழியத்தின் காரியமோ, தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியமோ, இதற்கு மேல எல்லாம் முடிஞ்சு போய் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட வந்திருக்கலாம். व्यक्तिगत जीवन में, सेवकाई के जीवन में, परिवार में कुछ ऐसी बातें खत्म हो गई करके आप आ बैठे होंगे। உங்கள் மேல் மனதுருகுகிற ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். जो परमेश्वर आपके ऊपर तरस खाने वाला वो आया है। உங்கள் மேல கிருபை வைக்கிற, உடன்படிக்கையில நிலைத்திருக்கிற, உண்மையாய் இருக்கிற ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். जो परमेश्वर आपके ऊपर करुणा दिखाने वाला, आपसे वाचा बांधने वाला आया है। கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பதாக திடீரென்று நம்முடைய கேம்பஸ்ல ஒரு குடும்பம் லேட் நைட்ல எங்களை அழைத்தார்கள். लगभग 1 महीना के पहले इस कैंपस के यहाँ तक के एक परिवार के लोग बीच रात में लगभग लेट नाइट में मुझे बुलाए। நானும் சிசிலியும் நாங்கள் போனோம் அவங்க வீட்டுக்கு. तुरंत वो बुलाने के चलते मैं और सिसली दोनों, मेरी पत्नी दोनों वहां चले गए। அவருடைய குடும்ப வாழ்க்கை முடிந்து விட்டது. उनके
परिवार का जीवन अंत हो रहा है, அவருடைய ஊழிய வாழ்க்கை முடிந்து விட்டது, उनके जीवन सेवकाई का जीवन अंत हो गया, खत्म हो गया, அவருடைய எதிர்காலத்தினுடைய எல்லா காரியங்களுமே முடிந்து விட்டது. उनके भविष्य की बातें भी खत्म या समाप्त हो गई. அந்த ஸ்டேஜில் அவர்கள் இருந்தார்கள். लगभग उब गए, उस प्रकार का स्थिति में वे थे. ஊருக்கு திரும்பி போறதை குறித்து பேசினாங்க. वे लोग कहने लगे हम लोग लौट के गांव जा रहे हैं, अपना ही घर जा रहे हैं. திருமண வாழ்வினுடைய காரியங்களை முடித்துக் கொள்கிற காரியத்தை சொன்னார்கள். திருமண வாழ்க்கை, जो शादी के बारे में जो बातें हैं वो शादी की बातों को ही हम लोग बंद कर रहे हैं करके उन्होंने कहा. எல்லாமே முடிஞ்சு போச்சு. उनके जीवन में सब कुछ खत्म हो गई. ஆண்டவருடைய கிருபையினாலே அதிக நேரம் நாங்கள் செலவழித்தோம். और परमेश्वर के अनुग्रह से कुछ समय उनके साथ हमने बिताया. ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். प्रभु ने उनकी मदद की. ஆண்டவர் அவர்களுக்கு வாசல்களை திறந்தார். प्रभु ने उनका सामने द्वार खोला. 2 நாட்களுக்கு முன்பதாக அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 2 दिन पहले बहन मुझसे फोन से बता रही थी, அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, भैया आपके लिए बहुत धन्यवाद. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் சால்வ் பண்ணிட்டாரு. परमेश्वर ने सारी बातों को हल कर दिया. நாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். हमने सोचा सब बातें खत्म हो गई. ஆனா உங்களுடைய கிருபையினால நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஊழியத்தின் பாதையிலே சந்தோஷமாய் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். लेकिन उसकी करुणा के चलते इस सेवकाई की दौड़ में आगे हम बढ़ते जा रहे हैं. எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் தீர்வு தந்து விட்டார். हमारी सारी समस्याओं के लिए प्रभु ने हल या समाधान दे दिया. திரும்ப திரும்ப அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம். बार बार वो कहती थी कि हम शांति के साथ, आनंद के साथ, खुशी के साथ परिवार में रह रहे हैं. இந்த ஆராதனை வேளையிலே அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். इस आराधना का समय में ऐसा भला परमेश्वर की उपासना करने के लिए आए हैं. உங்கள் மேல் மனதுருகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு உண்டு. जो परमेश्वर आपके ऊपर तरस खाता है वो आपके सामने है. உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிற அந்த ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். जिस परमेश्वर ने आपसे वाचा बांधी है वो सच्चा ईमानदार है. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், वो प्रभु कहता है, மலையை போன்ற காரியங்கள் விலகினாலும் கவலைப்படாத, पहाड़ जैसी बातें अगर हट भी जाएं चिंता मत कर, ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகாது. क्योंकि मेरी करुणा तुझसे कभी नहीं हटेगी. உன்னோடு கூட நான் செய்திருக்கிற உடன்படிக்கை மாறாது. तुझसे मैंने जो वाचा बांधी है वो कभी नहीं टलेगी. எனவே நான் தாவீதுப்படியாய் சொல்லுகிறார், इसलिए दाऊद ऐसे कहता है, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய உடன்படிக்கை அவர் என்னோடு கூட செய்திருக்கிறார். ऐसी वाचा से मुझसे परमेश्वर ने बात किया है कि सारी बातें पहले से ही मेरे जीवन में नियुक्त की गई है. என்னுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். मेरी सारी लालसाओं को वो पूरा करेगा. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ऐसा परमेश्वर की आराधना करने के लिए आप आए हैं. அப்படிப்பட்ட ஆண்டவரை சமீபத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ऐसे परमेश्वर को इतना नजदीक हम पाए हैं. எனவே நீங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கவே ஒரு அவசியமும் இல்லை. इसलिए ये जगह नहीं है सोचने के लिए कि सब समाप्त हो गई करके. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ऐसा परमेश्वर हमारे बीच में आया है जो बातें है ही नहीं है वहां बातों को पुकारने वाला. 4 நாளாயிற்று நாருமே என்றாலும் ஜீவனை புறப்பட பண்ணுகிற ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். 4 दिन हो गए वहां बदबू निकलेगा शव से, शरीर से, लेकिन वहां जीवन दिलाने वाला प्रभु आया है. ஏனென்றால் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது. क्योंकि उसकी करुणा जो हमारे ऊपर है वो सबसे बड़ी है. நம்மேல் வச்சிருக்கிற உடன்படிக்கையில் அவர் மாறதே இல்லை. उसकी वाचा जो हमारे ऊपर है उसमें कभी वो बदलता नहीं. எனவே நம்ம எல்லாரும் சந்தோஷமா எழுந்திருந்து நாம் அந்த தேவனை ஆராதிக்க போகிறோம். इसलिए खुशी खुशी हम खड़े होके उसकी आराधना करने जा रहे हैं.